بحبيب الله طه المصطفى بدر الكمال. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தொடர் 63. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற இறைவசனம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு இறைவசனம். தூதரோடு சம்பந்தப்பட்ட இறைவசனம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு இறைவசனம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கென்று சில சுதந்திரம் இருக்குது. அதை பறிப்பது போன்று சில பேர் செயல்படும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்னா, நபியை நீங்க வெட்கப்படுறீங்க, அல்லாஹ் உண்மையை சொல்ல வெட்கப்பட மாட்டான் அப்படின்னு உடைச்சி பேசக்கூடிய இறைவசனம். அதே போன்று அவர்களுடைய மனைவிமார்கள் தொடர்பான ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, மௌமின் உம்மஹாத்துல் முஃமினீன் சொல்லுவோம்ல, நபியுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்கள் மூமின்களுக்கு தாய்மார்கள். அப்ப அவங்க விஷயத்துல எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு அன்னைக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த நபித்தோழர்களுக்கு உபதேசித்த செய்தி. மறுமை நாள் வரைக்கும் ஒரு மூமினுக்கு அவர்கள் குறித்த அந்த கண்ணியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியை பொதிந்து வந்திருக்கக்கூடிய இறைவசனம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 33வது அத்தியாயத்தினுடைய 53, 54 அதை விளக்குகின்றான். அல்லாஹ் சொல்கின்றான் பாருங்கள், யா ஐயுஹல்லதீன ஆமனு லா ததுகுலு புயூத்தன் நபியி, நீங்க நபியுடைய வீட்டுக்கு நுழையாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு இல்லா ஐயுதனலக்கும், உங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டாலே தவிர. பொதுவா ஒரு லீடர், ஒரு தலைவர் அப்படிங்கும்போது சுத்தி ஆட்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹுடைய தூதரை கேட்கவே வேணாம், எப்போதும் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, நபியோட பழகணும், நபியை பார்த்துட்டே இருக்கணும், பேசிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. அதனாலதான் அல்லாஹ் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன செய்யறான், போய் நபிக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சில பேர். தொந்தரவுனா என்ன, எப்போதும் நம்ம கூட ஒருத்தர் இருந்தா நம்ம பெர்சனல் வேலைகளை பார்க்க முடியுமா? அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, நபியுடைய வீட்டுக்கு நுழையாதீங்க. இல்லா யுதனலக்கும், உங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டாலே தவிர. இல்லா துஆமின், ஒரு விருந்துக்காக வராங்க, அந்த விருந்தின் பக்கம் அனுமதி அளிக்கப்பட்டாலே தவிர. கைர நாதிரீன இனாகும், அதாவது அதை எதிர்பார்த்து நீங்க என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. வலாக்கின் என்றாலும் இதா துழைத்தும், வாங்க விருந்துக்கு வாங்கன்னு உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுருச்சுன்னா ஃபதுகுலு, நீங்க உடனே போங்க. ஃபைதா தொழைத்தும், நீங்கள் விருந்து உண்டு விட்டால் ஃபன்தஷிரு, அந்த சபையை விட்டு கலைஞ்சிருங்க. வலா முஸ்தஅனிஸீன லிஹதீஸின், பேச்சில என்ன செஞ்சிடாதீங்க, அப்படியே ஊறி போய் விடாதீர்கள். இன்னதாலிக்கும், நிச்சயமாக அது கான யுதின் நபியி, நபிக்கு தொல்லை தருவதாக இருக்கும். நீங்க போயிட்டீங்க, போய் விருந்து சாப்பிட்ட உடனே கலைஞ்சிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. பொதுவாகவே எல்லா வீடுகள்லையுமே அதுதான், நபி மட்டுமல்ல எல்லா வீடுகளுமே போறோம், விருந்த உண்ணுறோம், பல நாட்களுக்கு முன்பால் பார்த்த நண்பர், ஆனா அன்னைக்கு நம்ம பார்த்துட்டு அவர்கிட்ட அளவலாகக்கூடிய அளவிற்கு அவருடைய சூழல் இருக்காது. எல்லாரையும் அவர் கவனித்துக் கொண்டிருப்பார். விருந்துக்கு போகக்கூடிய இடத்துல எல்லாரையும் கவனித்துக் கொண்டு இருப்பார். அப்ப அந்த நேரத்துல என்ன செய்யணும், விருந்த உண்ணமா இடத்த காலி பண்ணி போய்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம், அதுக்கு மேல அவருக்கு நம்ம நிக்கிறது அவருக்கு ஏதோ ஒரு வகையில தொந்தரவு ஏற்படுத்தும். அவர் விரும்புவார், ஒரு வகையில வந்திருக்கிறாங்க, நம்ம அழைப்பு கேட்டு வந்திருக்கிறாங்கன்னு விரும்புவார். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் விரும்பினார்கள். அதனால என்ன செஞ்சாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான், அது நபிக்கு மின்கும், உங்கள்கிட்ட அவர் சொல்றதுக்கு என்ன செய்யறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன செய்யறாங்க, வெட்கப்படுறாங்க. வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக்கி, அல்லாஹ் ஹக்க சொல்றதுக்கு என்ன செய்ய மாட்டான், வெட்கப்பட மாட்டான். வெட்கப்படுவாங்க. நம்ம போயிட்டோம், விருந்த உண்ணுட்டோம், அந்த சபையை விட்டு உடனே கலைஞ்சிடணும். கலையல அப்படின்னு சொன்னா ரொம்ப நேரம் பேசுறதுக்கு உண்டான சூழல்களை நம்ம எல்லாரையும் திரட்டி ஏற்படுத்தி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய அளவுல சிரமத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கும் பார்க்கிறோம்ல, சில பேர் அந்த சிரமத்தை தொடர்ந்து ஏற்படுத்துகிறார்கள். அதுவும் தலைவர்கள் என்கின்ற பேர்ல விருந்துக்கு வந்துட்டு பண்ணக்கூடிய அநியாயங்கள் இருக்குத. எல்லாரையும் பார்த்து கையை கொடுக்கறது, காலை கொடுக்கறது. உங்க வீட்டுல விருந்து வச்சு கையை கொடுங்க, காலை கொடுங்க, அதை பத்தி பிரச்சனை என்ன? அப்ப இவர் என்ன செய்யறது, அடுத்தவங்க வீட்டுல விருந்துக்கு போயிட்டு விருந்த உண்டாச்சு, சந்தோஷமா முடிஞ்சிருது, அதோட சபையை கலைக்கிறதே கிடையாது. சபைகளை பெருக்குவது, உட்கார்ந்து எல்லார்ட்டையும் என்ன செய்யறது, உரையாடுவது. அவர் விரும்பதான் செய்வார், எந்த வகையிலும் நம்மளை மறுக்கவே மாட்டார். கூப்பிட்டவர் என்ன செய்வார், பத்தியா விடுவாரு, ஒரு காலத்திலேயும் அதை பண்ண மாட்டார். அப்ப இப்படி ஒரு நிகழ்வு என்ன செய்யுது, அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுது. அப்படி ஏற்படும் பொழுதுதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை என்ன செய்யறான், அருளுறான். அப்ப அதை சொல்றாங்க பாருங்க, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள அல்லாஹுடைய தூதர் மணமுடிக்கிறாங்க. அப்படி மணமுடிக்கும் போது வலிமா விருந்துக்கு மக்களை அழைத்தார்கள். அவங்க நிக்காஹ் அந்த விருந்து இருக்குதா இல்லையா, அந்த வலிமா விருந்து, அதுக்கு கூப்பிடுறாங்க. மக்கள் உணவு சாப்பிட்டுட்டு பிறகு உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா பேசுறாங்க, பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஒரு கட்டத்துல எந்திக்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. அப்படி எந்திக்கிற மாதிரி செய்யறாங்க. யாரும் எந்திரிச்ச பாடு இல்லை. திரும்ப ஒரு கட்டத்துல எந்திரிச்சிடவே செஞ்சுட்டாங்க. அல்லாஹுடைய தூதர் எந்திரிச்ச உடனே எல்லாரும் எந்திக்கிறாங்க. ஒரு 3 பேர் மட்டும் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க.
நம்மள உட்காந்து பேசுவாங்கல்ல, ஒரு பெரிய தலைவர், இவரை விட்டுட்டு போக கூடாது, நம்ம அவர்கிட்ட பேசணும், அவரும் எந்திரிச்சு போக மாட்டார், அவருக்கும் கூறு இருக்காது, இவர்களுக்கும் கூறு இருக்காது. என்ன சூழல்ல இருக்கிறோம் அப்படிங்கிறது அவர்களுக்கு கொஞ்சம் கூட மண்டையில புலப்படாது. அப்ப அந்த மாதிரி ஒரு 3 பேர் உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு கட்டத்துல கூப்பிட்டது வலிமா விருந்துக்கு. அந்த மனைவியோடு அந்த மனைவியை திருமணம் செய்ததற்காக வேண்டி வலிமா விருந்து அல்லாஹுடைய தூதர் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இவங்க 3 பேரும் பேச ஆரம்பிச்சா அல்லாஹுடைய தூதர் மனைவியை போய் சந்திக்க முடியல. உடனே வீட்டை விட்டு வெளியே கிளம்பி இன்னொரு மனைவி வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் இந்த 3 பேரும் கலையிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த 3 பேர் போன செய்தியை போய் அல்லாஹுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே அல்லாஹுடைய தூதர் திரும்பியும் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய இல்லத்திற்கு வந்தார்கள், வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்பதான் இந்த வசனம் இறக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய செய்தி தான் இதுல முக்கியமான ஒரு செய்தி. இமாம் புகாரி அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கின்றார்கள். அப்போ ஒரு மனிதருடைய இல்லத்திற்கு செல்கிறோம் என்றால், விருந்துக்காக செல்கிறோம் என்றால் கண்டிப்பாக என்ன செய்யணும், அவர்களுடைய மற்ற விஷயங்களை நம்ம கவனிக்கணும். அவர் என்ன மாதிரியான நெருக்கடியில் இருக்கிறாருன்னு பார்க்கணும். அப்ப அப்படி பார்க்காம ஏற்பட்ட ஒரு நிகழ்வை தான் அல்லாஹ் இங்க என்ன செய்யறான், கண்டிக்கிறான். அல்லாஹ் உண்மையை சொல்ல கண்டிக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு தயக்கப்பட்டு நின்னாங்க. அல்லாஹ் வஹியை இறக்குனா என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் சொல்லிதானே ஆகணும். வஹியை மறைக்க முடியுமா? அபசவத்தவல்லா அஞ்சாஹுல் அஹ்மா அப்படின்னு ஒரு வசனம் இறக்கப்பட்டுச்ச. அவரு கண்டறியாத நபித்தோழர் அல்லாஹுடைய தூதரிடத்தில் வந்தபோது அல்லாஹுடைய தூதர் அவர் வரக்கூடாதுன்னு தானே நம்ம சபையில பேசிக்கிட்டு இருக்கோம், அவர் வராரே அப்படின்னு ஒரு முகத்துல ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் ஏற்படுது அல்லாஹுடைய தூதருக்கு. அப்பதான் அல்லாஹ் என்ன செய்யறான், அதை வெளிப்படுத்துறான். ரசூலுல்லாஹ் வெளிப்படுத்துறாங்க அந்த வசனத்தை. அதான் நபி அல்லாஹ் சொன்ன உடனே அந்த வசனத்தை வஹியை என்ன செய்யறாங்க, வெளியே கொண்டு வந்துடுறாங்க. நான் இப்படி வருத்தப்பட்டுட்டப்பா அப்படிங்க. அதே மாதிரி இங்க வெட்கப்படுறாங்க. அந்த வெட்கப்பட்டதை அல்லாஹ் என்ன செய்யறான், வெளிப்படுத்துகின்றான். அந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தி விட்டார்கள். அதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லும் பொழுது, வைதா சஅல்துமூஹுன்ன மதான், ஏதாவது ஒரு பொருளை நீங்க நபியுடைய மனைவிமார்களிடத்திலே கேட்டால், ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப், ஹிஜாபுக்கு பின்னால இருந்து நீங்க என்ன செய்யுங்க, கேளுங்க. தாலிக்கும் அத்துஹரு லி குலூபிக்கும் வ குலூபிஹின்ன, அதுதான் உங்களுக்கும் தூய்மையானதா இருக்கும், அவர்களுக்கும் தூய்மையானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இது ஹிஜாப் அப்படிங்கிறது கடமையாக்கப்படுது. ஹிஜாபு அது வரைக்கும் ஹிஜாபு கிடையாது. வருவாங்க, பார்ப்பார்கள், கொடுப்பார்கள், பேசுவார்கள், அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு. இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், ஹிஜாபை கடமையாக்குறான். அந்நிய ஆண்கள் வந்தால் அவர்கள் ஹிஜாபை பேணி கொள்ள வேண்டும். திரைக்கு பின்னால இருந்து என்ன செய்யுங்க, நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு தூய்மையானது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், இங்கே நமக்கு சொல்லி தருகின்றான். இதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். உமர் அவர்களை பொறுத்த வரைக்கும் 4 செய்திகள் அவர்களுடைய கூற்றுக்கு இணங்க அல்லாஹ் இறக்கிய செய்திகளாக இருக்கின்றது. அதுல 3 செய்தி இமாம் புகாரி அவர்களும், 3 செய்தியை இமாம் முஸ்லிம் அவர்களும் பதிவு செய்கிறார்கள். இவர்கள் 2 பேரும் பதிவு செய்யக்கூடிய அந்த 2 செய்திகள் எப்படி இருக்கும், சேமா இருக்கும். ஒவ்வொரு செய்தி மட்டும் வேறுபடும். அதுல ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்தாவுடைய விஷயம். 4 செய்தி உமர் அவர்களுடைய கூற்றுக்கிணங்க இறக்கப்பட்ட செய்தி என்பதை நபிமொழிகள்ல பார்க்கிறோம். அதுல ஒரு செய்தி என்னது, ஃபர்தாவுடைய செய்தி. ஃபர்தாவுடைய விஷயத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களிடத்துல நல்லவர்கள் வருகிறார்கள், தீயவர்களும் வருகிறார்கள். ஆகையால் இறை நம்பிக்கையாளர்களின் அன்னையரான உங்களுடைய துணைவியரை ஃபர்தா அணிந்து கொள்ளுமாறு தாங்கள் கட்டளையிடலாமே என்று கேட்டார்கள். அப்போதுதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஃபர்தா தொடர்பான இந்த வசனத்தை அருளினான். இப்ப பார்த்தோம்ல, அந்த வசனத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான், அப்பொழுதுதான் அருளினான். வைதா சஅல்துமூஹுன்ன மதான் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப் ذالிகும் அத்ஹரு லிகுலூபிகும் வ குலூபிஹின்ன அப்படிங்கிற அந்த வசனம் என்ன செய்யப்பட்டுச்சு, அப்பதான் அருளப்பட்டுச்சு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வசனம் இறக்கப்படுவதற்கு ஒரு முக்கிய, அந்த வசனம் இறக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த வேண்டுகோளை வைத்தார்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம், வரலாற்றிலே பார்க்கின்றோம். வமா கானலக்கும் அன் துது ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒரு காலத்திலையும் தொந்தரவு கொடுத்து விடக்கூடாது, அது உங்களுக்கு ஆகுமானதல்ல. வலா அன் தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபரா, அவருடைய மரணத்திற்கு பிறகு, அவருக்கு பிறகு அவருடைய மனைவிமார்களை நீங்கள் திருமணம் செய்வதும் உங்களுக்கு என்னல்ல, ஹலால் கிடையாது, அப்படி செய்யக்கூடாது என்கின்ற தடையையும் இதுல கொடுக்குறான். முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அந்த அவங்களுடைய இல்லத்திற்கு வந்ததுல சில ஒருவர் அந்த மாதிரி எண்ணத்துல என்ன இருந்தார். அதாவது ரசூலுல்லாஹ் மரணத்திற்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம், திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தார். அதனாலதான் அல்லாஹ் என்ன செஞ்சான்,
இந்த வசனத்தை இறக்கினான். அப்படி திருமணம் செய்வது உங்களுக்கு ஆகுமானது அல்ல என்கின்ற இந்த வசனத்தை, இன்னதாலிக்கும் கான இந்தல்லாஹி அலீமா, அப்படி செய்வது நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். நீங்கள் ஒன்றை வெளிப்படுத்தினாலோ அல்லது அதை மறைத்தாலோ நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்யறோம், வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம இன்னைக்கு பார்த்த இந்த செய்திகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், நபி இடத்துல நம்மளுடைய தொடர்பு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல நம்மளுடைய தொடர்பு, அவங்களுடைய குடும்பத்தாருடைய விஷயத்துல நம்மளுடைய பார்வை என்பது சீரானதாக இருக்க வேண்டும் என்று நபித்தோழர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு உபதேசமாக அருளப்பட்டிருந்தாலும் கூட நாம் அது ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மூமின்களுடைய நபியுடைய மனைவிமார்கள், மூமின்களுடைய தாய்மார்கள், அவர்களை என்ன செய்ய முடியாது, நிக்காக செய்ய முடியாது என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சட்டத்தையும், எப்படி அவங்களை கண்ணியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், இங்க அருளி இருக்கிறான். ஆக நபியுடைய விஷயத்தில் மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உபதேசம் அல் குர்ஆன் நெடுகிலும் பல இடங்களிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் அதை தெரிந்து கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவால் நபியாக அனுப்பப்பட்டிருந்தாலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை எந்த வகையிலும் என்ன செய்ததில்லை, குறைத்ததில்லை. சுதந்திரத்தை எந்த வகையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பறித்ததில்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம், வரலாற்றிலே பார்க்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த தொடரிலே சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.